அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான வெள்ளி இரவிலே கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அந்த ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை முறையிடக்கூடியவர்களாக இந்த ஜிக்ருடைய மஜ்லிஸில் அந்த ரப்புவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். புனிதமான ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்புக்குரிய 15வது சபே பராத் இரவை நாம் அடைய இருக்கின்றோம். செவ்வாய் இரவு, புதன் பகல் நாம் அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஆஃபியத்தை சலாமத்தை கொடுத்து அன்றைய இரவில் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வேலைகளை அல்லாஹ் லேசாக்கி அந்த நாட்களிலே இபாதத்துகளிலே இரவுகளிலே விழித்திருந்து இபாதத்துகளிலும் அவனை நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தையும், அவனை சிக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அவனிடத்திலே தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஷாபான் மிக சிறப்புக்குரிய ஒரு இரவாக இருக்கு. கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்புக்குரிய அந்த இரவுகளை பற்றி நமக்கு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சபே பராத் அப்படின்னா விடுதலை செய்யப்படக்கூடிய இரவு, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு இரவு. லைலத்துல் ரஹ்மா, ரஹமத் இறங்கக்கூடிய இரவு. நிஸ்ஃபு ஷாபான், இப்படி பல அந்த இரவுக்கு சிறப்புக்குரிய இரவாக இருக்கின்றது. இப்போ இந்த இரவுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏன் தந்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது அந்த இரவுகளை பயன்படுத்திக்கும் அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்கு தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஸ்தபிகுல் கைராத், நற்செயல்களின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள்ன்றான். நல்ல நன்மையின் பக்கம் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள்ன்றான். இன்னொரு இடத்துல வசாரிஉ இலா மஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள்ன்றான். அவனுடைய மஃபிரத்தின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள்ன்றான். அதற்கு தான் இந்த நாட்கள். நாம் பல நாட்களை பல மாதங்களை நம்ம வீணாக்கி இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் என்ன மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக அந்த இரவுகளில் தௌபா செய்யணும். அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். யார் அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் வாசல் அல்லாஹ் திறந்து விட்டுறான். ஒரு மனுஷன் அந்த இரவுல மன்னிக்கப்பட்டு விடுவானே, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக அல்லாஹ் ஆகி விடுகின்றான். இப்ப இதை விட வேற என்ன வேணும்? இப்ப அன்றைய இரவுல அவனை சமாதானப்படுத்துறது எப்படியெல்லாம் சமாதானப்படுத்தலாம், அதை தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இறைநேசர்கள், நபிமார்கள் இருந்து இறைநேசர்கள் வரை, நல்லடியார்கள், சாலிஹீன்கள் வரை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எதற்காக அந்த இரவுல தான தர்மங்கள் செய்யறாங்க? அதிகம் அதிகம் தான தர்மங்கள் எதற்காக செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்றைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பேரிச்சம் ஓலை இருக்கு இல்லையா, அதை கொண்டாவது நீங்கள் நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தான தர்மங்கள் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுங்க. தானம் தர்மங்கள் செய்யறது மிக பிரியமானது. அதனால தான் அன்றைய இரவுகள்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஏழைகளும் இருக்கிறாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து பணக்காரர்கள் வரை அவர்கள் கொடுக்குறாங்க அன்பர்களே. ஆனா அந்த கொடுக்குறேன்ற பேர்ல உணவுகளை ஒரே நேரத்தில் கொடுத்துருவோம். அல்லாஹ் அவனுடைய ஏற்பாடு,
ஆனால் அதுல அவர்கள் பிரயோஜனப்படக்கூடியவர்கள் மாதிரி நாம கொடுக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வான். அன்பர்களே, முந்தைய இரவுகள்ல கூட கொடுத்துக்கலாம். ஷாபானுடைய மிக சிறப்புக்குரிய இரவு கயிறு. அதனால அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா கிருபையுடையவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு அதிகம் தேடணும். அந்த இரவுகள்ல பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய பொருத்தத்தை பெற்று விடுமையானால் வாழ்நாள் முழுவதும் அன்பர்களை நமக்கு வாழ்வதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அன்றைய இரவிலே அந்த வருடம் எந்தெந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிர்ணயிக்கப்படுகின்றது, இன்னும் ரிஸ்க் நிர்ணயிக்கப்படுகின்றது, பலா முசீபத்துகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. இப்போ அந்த நேரத்தில் நாம எப்படி இருக்கணும்? அப்போ பெருமானார் சொல்றாங்க, நோம்பாளியாக நான் இருக்க விரும்புகின்றேன். அந்த நேரத்தில் அந்த நாட்கள்ல நோம்பாளியாக நான் இருக்க விரும்புறேன். அப்ப நோன்பையும் நாம பிடிக்கணும். கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா ஹதீஸ்ல நின்று வணங்குங்கள். ஷாபானுடைய இரவு வந்துவிட்டால் நின்று வணங்குங்கள். அன்றைய இரவு வணக்கத்திற்குரிய இரவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பகலிலே நோன்பு வைக்கணும், நோன்புக்குரிய பகலாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்படி அந்த ரப்பிடத்திலே நாம தேடணும். அன்பர்களே, அல்லாஹ் கிருபையுடையவன். அல்லாஹ் எப்படி கிருபையுடையவன் என்றால், அல்லாஹ் ரப்பே அப்படின்னு கூப்பிட்டா அவன் மன்னிக்க கூடியவன். ஒரு செய்தியை நாம் எல்லாம் கேட்ட செய்தி தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல ஒரு யஹூதி இருந்தாங்க. ஈமான் கொள்ளல, 400 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு ஜுரம், ஒரு விதமான ஜுரம். எவ்வளவோ அவன் மருந்துகளை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தெய்வங்களை எல்லாம் அவன் வணங்கிட்டான். என்னென்ன பக்கம் என்னென்ன போகணுமோ போயிட்டான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த ஜுரம் போகவே இல்லை. அல்லாஹ் கிருபையுடைய ரப்பு. கடைசியில் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்களே, அந்த ரப்புவை நாம வச்சு கேட்டால் நமக்கு ஷிஃபா கிடைச்சிடும் சொல்லிட்டு நேரா எங்க வந்துட்டான்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டான். பள்ளிவாசல்ல கேட்டான். என்ன கேட்டான்? மூசாவுடைய ரப்பே எனக்கு ஷிஃபா கொடுத்துடுன்னு கேட்டான். மூசாவுடைய ரப்பே எனக்கு ஷிஃபா கொடுத்துடுன்னு கேட்டான். அவ்வளவுதான். அன்பர்களே, ஷிஃபா அல்லாஹ் எப்படி கொடுத்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜுரம் அவனுக்கு வந்ததுக்கு உண்டான அறிகுறியே இல்லை. காலம் ஃபுல்லா ஒரு மாசம் வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் அவங்கள தெரியும். ஆனா இந்த அடியானுக்கு இதுக்கு முன்னாடி அவன் பலகீனமா இருந்தா இல்லையா, ஜுரமா இருந்தா இல்லையா, நீண்ட மாதங்கள் இருந்தா இல்லையா, ஒண்ணுமே கிடையாது. மூசாவுடைய ரப்பே எனக்கு ஷிஃபா கொடுன்னு கேட்டான். அல்லாஹ் கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த மனிதர் ரொம்ப குஷி ஆயிட்டான். ஈமான் அதிகமாயிடுச்சு. அல்லாஹ் தான் கொடுத்தான் எனக்கு ஷிஃபா, மூசாவுடைய ரப்பு தான் எனக்கு ஷிஃபா கொடுத்தான். ஈமான் அதிகமாயிடுச்சு. நேரா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்துட்டான். மூசா நபி கிட்ட வந்து சொன்னா, யா நபி அல்லாஹ், மூசா நபியை பார்த்து சொன்னா, நான் ஈமான் கொள்ள வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவானா அப்படின்னு மூசா நபி கிட்ட அந்த யஹூதி கேட்டான். அப்போ மூசா நபிக்கு கோபம் வந்துடுச்சு. 400 வருஷங்கள் ஷிர்க்ல இருந்துட்ட, அல்லாஹ்வுக்கு மாறு செய்துட்ட, கடைசி காலத்துல ஈமான் கொண்டு நீ சொர்க்கத்தை அடைஞ்சிடலான்னு பாக்குறியான்னு தடியை தூக்கிட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜலாலியத்தானவங்க, கோபம் உடையவர்கள். தடியை தூக்குனா அவன் விரண்டு ஓடினான். அவன் பின்னாடியே மூசா நபி அவன் ஓட கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான். அனுப்பி சொன்னா, மூசாவே 400 வருஷமா அவன் ஷிர்க் செய்துட்டு இருந்தான், எனக்கு மாறு செய்துட்டு இருந்தான். ஆனா கடைசியில அவன் 400 வருஷம் பிறகு மூசாவுடைய ரப்பே எனக்கு அழைச்சா இல்லையா, அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னா. பாவத்தை மன்னிச்சதா இல்ல, ஈமானுடைய 100 அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் கிட்ட வந்தான், நீங்க விரட்டி விட்டீங்களே மூசா. அல்லாஹ் யாரை பார்த்து சொன்னா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க. 400 வருஷம் பாவத்தை அல்லாஹ் பார்க்கல.
400 வருஷம் பாவத்தை அல்லாஹ் பார்க்கல. அவன் மூசாவுடைய ரப்பேன்னு அழைச்சான் தெரியுங்களா, அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான் அன்பர்களே. அதனால நீங்க போங்கன்னு மூசா நபி விரண்டு ஓடுறாங்க, அந்த அவனை துரத்திட்டு போறாங்க. அவன் வந்து மூசா நபி துரத்திட்டு வராங்களோ ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ மூசா நபி கத்துனாங்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டாப்பா, அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டாப்பா அப்படின்றாங்க. அவன் பயந்து ஓடுறான். கடைசியில நபிமார்களுடைய கூவத்து அதிகம். பல 40 மனிதர்கள், பலமுள்ள மனிதர்களுடைய கூவத்தை விட அதிகம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, என்னுடைய ரப்பு உன்னை மன்னிச்சுட்டான், அல்லாஹ் இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் நான் யாழ்லா உள்ளச்சப்பாடோடு யாழ்லா மன்னிச்சிடு யாழ்லா அப்படின்னு நாம் கேட்போமையானால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவன் எதையுமே பார்க்கறது இல்லைங்க, முன் பாவங்களை பார்க்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட ரப்புவை நாம இலாவாக ஆக்கி இருக்கின்றோம். அன்பர்களே, இதற்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த இரவுகள்ல நாம் அந்த ரப்பிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் மன்னிச்சிடு யாரெல்லாம் கேட்கணும். இஸ்திக்பார் அதிகமா இரவுகளை நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். சலவாத்தை அதிகப்படுத்தணும், அவனுடைய ஜிக்ர் அவனுடைய நினைவை அதிகப்படுத்தணும். அதற்கு தான் தஸ்பீஹ் தொழுகை. தஸ்பீஹ் தொழுகையில அந்த இறை சிந்தனையோட நாம தொழுகணும். அன்றைய இரவை நாம ஹயாத்தாக்கணும், உயிர்ப்பிக்கணும். அன்பர்களே, அந்த இரவுல அந்த ரப்புவை சமாதானப்படுத்திட்டோம்னா அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக்கிடுவான். அல்லாஹ்வுடைய பழக்கம் மாத்துறது கிடையாது. மன்னிச்சுட்டு அவனை லலாலத்துல தள்ளுற பழக்கம் அல்லாஹ் கிட்ட கிடையாது. ஒரு தடவை மன்னிச்சு அவன் பொருந்தி கொண்டான்னா கடைசி வரை அதே நிலையில தான் இருப்பான். அன்பர்களே, அதனால நாம அந்த இரவுகள்ல நாம அந்த ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும், கெஞ்சணும், நல்லடியார்களை மதிக்கணும். நண்பர்களை, இன்னும் பெற்றோர்கள் இடத்துல நாம சமாதான முறையில் நம்முடைய பெற்றோர்களுடைய நாம ஏதாவது செய்திருந்தால், பெற்றோர்களை நாம் கண்ணிய குறைவாக நடத்தியிருந்தால், அவர்களை வருத்தப்படுத்தியிருந்தால், அவர்கள் ஹயாத்தா இருந்தால் அவர்களிடத்துல கேட்கணும், இன்றைய இரவுல என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கோபப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள். அவங்க குளிர்ந்துட்டாங்கன்னா அல்லாஹ் குளிர்ந்துடுறாங்க. அதே மாதிரி நாம பெற்றோர்களுடைய கபர், அவர்களுடைய கபர்ல நின்று அவர்களுக்காக நாம துவா செய்யணும், அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக துவா செய்யணும். நம்மளால் என்னென்ன ஈசால் சவாபு, யாசின் ஓதுவது, தபாரக் ஓதுவது, என்னென்ன நல்ல அமல்கள், குர்ஆன் ஓதி ஈசால் சவாப் செய்வது, என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ நம்முடைய பெற்றோர்களுக்காக அவர்கள் குளிர்ந்து விடுவார்களே. ஆனால் அல்லாஹு தஆலா நம்மளை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அந்த இரவுகளை அடைந்து அல்லாஹு தஆலா ஆஃபியத்துடன் சலாமத்துடன் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும், முழுமையான முறையில் ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும், சுஜூது செய்யக்கூடியவர்களாகவும், அந்த இரவு முழுவதும் அவனை நினைவு கூறக்கூடியவர்களாகவும், அவனிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, நமக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவுல இருக்கிறோம். நம்முடைய பட்டோலைகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாய ரசூல் பெருமானார் இடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சிகளை, நல்ல அமல்களை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. நாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, நீதான் என்னுடைய ரட்சகன், நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் மாபூத், நீதான் மக்சூத், நீதான் மௌஜூத், நீதான் மஷூத் என்று அந்த ரப்பிடத்தில் மனமுறிவர்களாக, நீதான் வணக்கத்திற்குரியவன், நீதான் லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்க முடியவன், நீதான் மௌஜூதா இருக்கிற, நீதான் மஷூதா, எல்லா இடத்திலும் நீதான் இருக்கிற, என்னுடைய தேவைகளை நீதான் பூர்த்தி செய்யக்கூடியவன் என்று அந்த நினைவோட லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த ஒரே சிந்தனை, ரப்பே கூட இருக்கிற ரப்பே என்னுடைய தேவைகளை நீதான் பூர்த்தி செய்யக்கூடியவன், அந்த உணர்வோட நாம சொல்வோம். ஃபாலமன்னஹு அஃலல் ஸிக்ர் லா நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், ரப்பே உனக்கு மாறு செய்துட்ட யா அல்லாஹ், உன்னை வருத்தப்படுத்திட்டு இருக்கிற யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் எங்களை நீ ஃபர்லாக்கி இருக்கின்றியோ, கடமையாக்கின்றியோ ரப்பே, அதை நாங்கள் பலகீனர்களாக இருக்கிற யா அல்லாஹ், அதை செய்ய தவறியவர்களாக இருக்கிற யா அல்லாஹ்,
எதையெல்லாம் நீ ஹராமாக்கி இருக்கின்றியோ, விலக்கி இருக்கின்றியோ ரப்பே, அதெல்லாம் எங்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு ரப்பே. எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டியா அல்லாஹ். ரப்பே, உன்னை வருத்தப்படுத்திட்டயா அல்லாஹ். ரப்பே, இந்த உன்னுடைய இறை இல்லத்திலிருந்து நாங்கள் கேட்குறையா அல்லாஹ். ரப்பே, பள்ளி வாசல்ல இருந்து கேட்குறையா அல்லாஹ். உனது ஹபீப் மீது சலவாத் ஓதிய மஜ்லிஸிலிருந்து கேட்குறையா அல்லாஹ். உன்னை லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி உன்னிடத்துல நாங்கள் கேட்குறையா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்கள் மீது சிருஷ்டிகளை ஏவி விட்டுறாதையா அல்லாஹ். யா அல்லாஹ், மனைவி மக்களை எங்களை சந்தோஷத்தை இழக்க செய்திடாதே யா அல்லாஹ். எங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களை எங்கள் மீது நீ ஏவி விட்டுறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆட்சியாளர்களை எங்கள் மீது ஏவி விட்டுறாதே யா அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் தௌபா செய்கிற யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு சேர்ற யா அல்லாஹ். ரப்பே, எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ். பலஹீனர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், பலஹீனர்கள் யா அல்லாஹ், ஈமானில் பின்தங்கியவர்கள் யா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்திக்கூடிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகில் ஈமானை நாசமாக்கக்கூடிய ஆசாபாசங்களான உலகத்தில் நாங்கள் இருந்துட்டு இருக்கிற யா அல்லாஹ். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிற யா அல்லாஹ். இதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே, உன்னை நின்று வணங்க சந்தோஷமான முறையில் பேரின்பத்தோடு சிக்கர் செய்யக்கூடியவர்களாகும், பேரின்பத்தோடு நின்று வணங்கக்கூடியவர்களாம் எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். நற்காரியங்களுக்கு எங்களை நீ தேர்ந்தெடுத்துக்க யா அல்லாஹ். நல்ல காரியங்களுக்கு எங்களை நீ தேர்ந்தெடுத்துக்க யா அல்லாஹ். தீய காரியங்களில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களை கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு நீடித்த ஆயுள கூடியா அல்லாஹ். ரப்பே, அந்த நீடித்த ஆயுள உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே, சதா உன்னை சிக்கிர் செய்யக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். தீய காரியங்களில் நாங்கள் செல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். அதற்காக எங்களுக்கு நீடித்த ஆயுள கூடியா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு ரப்பே பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். ரப்பே, அந்த முசீபத்துகளை இருந்தால் நாங்கள் உன் பக்கம் நல்ல அமல்கள் செய்ய முடியாது யா அல்லாஹ். உன்னிடத்தில் பாதுகாவல் தேர்ற யா அல்லாஹ். அனைத்து விதமான பலா முசீபத்துகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேர்ற யா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு ரிசுக்கு அபிவிருத்தி செய்துடியா அல்லாஹ். பரக்கத்து செய்துடியா அல்லாஹ். ஹலாலான ரிசுக்கை நீ அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு பிச்சை போடியா அல்லாஹ். ஹலாலான ரிசுக்கை நாங்கள் உண்ணக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். ஹராமான ரிசுக்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேவையா அல்லாஹ். எங்களுடைய உடல்களை நீ பரிசுத்தப்படுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹராமான ரிசுக்குகளை கொண்டு ரப்பே எங்களுடைய உடல் வளராமல் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கிற யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை ரப்பே அவர்களுடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை நீ சிறப்பாக்கிடியா அல்லாஹ். ஹயாத்தா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் நீடித்த ஆயுளக்கூடிய அல்லாஹ், ஆஃபியத்தை சலாமத்தை கூடிய அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை முக்கம்மில் காமிலா நீ ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே, எங்களுடைய பெற்றோர்களில் சிலர் உன்னிடத்தில் வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிடியா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்கள் மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடியா அல்லாஹ். அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். இந்த உலகத்தில் நாங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு காரணமா அவர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு அவர்களை ரப்பே அவர்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீ சதகத்துல் ஜாரியாவாக ஆக்கிடியா அல்லாஹ். நன்மைகளை அதிகம் அதிகம் அனுப்பக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிடியா அல்லாஹ். ரப்பே, கபருடைய வாழ்க்கையை லேசாக்கிடியா அல்லாஹ். மறுமையுடைய கேள்வி கணக்கை லேசாக்கிடியா அல்லாஹ். மறுமையுடைய தாகத்தை எங்களுக்கு லேசாக்கிடியா அல்லாஹ். ஹவுசுல் கௌசுல் பானத்தை அருந்தக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். பெருமானாருடைய லிகாவை எங்களுக்கு நீ நசீபாக்கிய அல்லாஹ். உன்னுடைய ஒளிமயமான லிகாவை எங்களுக்கு நசீபாக்கிய அல்லாஹ். இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். ரப்பே, குறிப்பாக எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லாஹ். ரப்பே, அவர்கள் இந்த மஜ்லிஸ்
நடத்துவதற்கும் காரணமா இருக்கிறாங்க யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு அவர்கள் காரணமா இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கு இந்த நன்மைகளை எத்தி வச்சு அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிடு யா அல்லாஹ். அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தி யா அல்லாஹ். ஷஃபாத்துக்கு உரியவர்களாக அந்த அந்தஸ்து அவர்களுக்கு நீ பிச்சை போடு யா அல்லாஹ். அவர்கள் குடி யா அல்லாஹ். ரப்பே அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரப்பே எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ். அவருடைய குடும்பத்தார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ். எந்த திருக்கலிமாவை எங்களுக்கு போதித்தார்களோ ரப்பே அந்த திருக்கலிமாவில் நாங்கள் நிலைத்து நின்று அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி நசீபாக்கியா அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், குறிப்பாக ரஜப் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிற யா அல்லாஹ், அந்த 15வது இரவுல ரப்பே நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். வீணான காரியங்களிலும் வீணான பேச்சுகளிலும் ஏற்படாமல் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்களுடைய வேலைகளை அன்றைய தினம் லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். இரவில் எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். இரவில் எங்கள் கூவத்தை நீ அதிகப்படுத்தி கூடியா அல்லாஹ். ரப்பே பகலில் எங்களுக்கு ரப்பே கூவத்தை அதிகப்படுத்தி கூடியா அல்லாஹ். நாங்கள் நல்லவர்கள் செய்யக்கூடிய இரவாக அந்த இரவு ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே எங்கள் அனைவர்களும் ரப்பே உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே உன்னுடைய நல்லடியார்கள் உன்னுடைய நாதாக்கள் இந்த இரவை எங்களுக்கு பிச்சை போட்டாங்க யா அல்லாஹ், காமிச்சு கொடுத்தாங்க. ரப்பே அந்த இரவுகளை நாங்கள் மதிக்கக்கூடிய பொருந்திக்க யா அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் கடனாளியாக இருக்கின்றார்களோ புரிய ரஹ்மானே யா அல்லாஹ். ரப்பே நீ கிருபை உடையவன் யா அல்லாஹ், மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ். எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்ய அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்களை எங்கள் கண் குளிர்ச்சி ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கிடியா அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.